மாமா வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா விடுங்க, வேண்டாம் மாமா. நம்ம ஹல்தி ஃபங்க்ஷன்ல இருக்கோமா, என்ன கெஞ்சினாலும் உன்னை விட போறது கிடையாது. ஊத்தி தான் ஆகணும். ஐயோ மாமா. பூரி ரெடி? வேணா. 1 2 3 மாமா, மாமா வேண்டாம் மாமா. ஐயோ மாமா, வேண்டாம் விடுங்க. Stop it! என் என்ட்ரி எப்பயும் ஸ்பெஷலா இருக்கணும். ஆம்பியன்ஸ் எப்பயும் சைலண்டா இருக்கணும். உங்க எல்லார்கிட்டயும் அட்டென்ஷன் இருக்கணும். குட். உங்க அட்டென்ஷன் தான் எனக்கு பயங்கர கிக்கு கொடுக்கும். டார்லிங், கம் ஆன். ஏய் வேண்டாம் சொன்னா கேளு. ஊத்து. ஏய் சிவா. ஏய் பூரி. சிவா, இங்கதான் இருக்கியா? உன்னை நான் வீடு ஃபுல்லா தேடிட்டு வரேன். வா, கீழே எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே நிக்கிற. நீ போ பூரி, நான் அப்புறமா வரேன். இல்ல சிவா, நீ வா போலாம். அங்க பாரு, அண்ணா அண்ணி எல்லாம் எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. உன் தம்பிக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கா இல்லையா? இது என்ன மாமா இப்படி கேக்குற? அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்கல்ல. காதலிக்கிறவங்களா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். அதுவும் அவங்களோட ஹல்தி ஃபங்க்ஷன்ல. அங்க பாரு, எவ்வளவு சோகமா இருக்கான்னு பாரு. வா போலாம். அது வந்து மாமா, நான் பூமி, நான் இப்ப மட்டும் இல்ல, அப்பல இருந்தே அவனை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். மனசுல சந்தேகத்தை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. மாமா வா சிவா, வா. டேய் சிவா, என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் மாமா. வாய் வார்த்தையில நல்லா தான் இருக்கேன்னு சொன்னா நல்லா இருக்கேன்னு அர்த்தம் கிடையாதுடா. நல்லா இருக்காங்களா இல்லையான்னு ஒருத்தரோட முகத்தை பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிடும். என்னாச்சுன்னு சொல்றா. ஒன்னும் ஆகல மாமா. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுக்கு பதில் மட்டும் சொல்லு. உனக்கு பூரிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கா இல்லையா? அது என்ன நீ அப்படி கேக்குற? நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம்னா. கரெக்டா சொன்ன பூர்ணி. கல்யாணம் நெருங்க நெருங்க உங்க அண்ணனுக்கு சந்தேகம் அதிகமாயிக்கிட்டே போகுது. ஏண்டா சிவா, எதுக்கு டல்லா இருக்கேன்னு அப்பவே என்கிட்ட சொன்னல. அதே விஷயத்த மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானே? என்ன சொன்னா பூமி? அது இல்ல மாமா, எங்களை வளர்த்த அப்பா அம்மாவை பார்க்கணும் போல இருக்குன்னு காலையிலே சொல்லிட்டு இருந்தான். அதனாலதான் அவன் டல்லா இருக்கான். இந்த விஷயத்த நீ சொன்னா என்ன, சிவா சொன்னா என்ன? சிவா, நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சு போன மனுஷங்களையும் நம்ம திரும்பி கொண்டு வர முடியாது. எந்த உலகத்துல இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன்னு அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்கன்னு நாம நினைச்சுக்கணும்டா. இட்ஸ் ஓகே, ஓகே, சந்தோஷமா இரு. இட் வில் பி ஃபைன். எனக்கு வந்த சந்தேகம் வேற யாருக்காவது வந்திருந்தா அது ரொம்ப சங்கடமா இருந்திருக்கும்டா. ப்ளீஸ். ஐயோ, நீங்க அவனை போய் இவ்ளோ கெஞ்சணுமா மாமா?
நானே ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். அவன் எவ்வளவு சந்தோஷமா இருப்பான்னு நீங்களே பார்க்க தானே போறீங்க. வா சிவா, போயிட்டு வா. வா. ம். ஏய் சரி வேண்டாம். நக்ஷு சரி, நான் கேட்டதை வாங்கிட்டு வந்திருக்கல. என்னது லாஃபிங் கேஸ் டேப்லெட் தானே? ஆமா. வாங்கிட்டேன் பூமி, இந்தா. ஆனா நீ எதுக்கு வாங்கிட்டு வர சொன்னது எனக்கு புரியல. எதுக்குன்னு நீ கேட்க வேண்டாம்னு சொல்லிருக்கேன்ல. சரி, இப்போ என்கிட்ட எதை பத்தியும் கேட்காத. சரியான சந்தர்ப்பம் வரும்போது நானே உன்கிட்ட சொல்றேன். சரி சரி வச்சுக்கோ. ம். ஆனா பூமி. சரி, மஞ்சள் ட்ரெஸ்ஸோடயே இருக்காத, ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ. ம். தேங்க்யூ ஸோ மச். சரி மாமா. அம்மாடி பூமி, இன்னைக்கு ஹல்தி ஃபங்க்ஷன் தானே? ஆமா மாமா. எப்படி போயிட்டு இருக்கமா? நல்லா தான் போயிட்டு இருக்கு மாமா. அத்தை, அவரு, பூர்ணி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாம் சரியா இருந்திருந்தா இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல நானும் ஒரு பாகமாக இருந்திருப்பேன். இந்த கையால என் பொண்ணோட கையை பிடிச்சு மாப்பிள்ளை கிட்ட ஒப்படைச்சிருப்பேன். ஆனா அந்த கடவுள் என்ன 2 படகுலையும் கால் வைக்கிற மாதிரி பண்ணிட்டாருமா. ஒரு படகுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. ஆனா இன்னொரு படகுல என்னையே நம்பிட்டு இருந்தவங்க மூழ்கிட்டாங்க. எனக்கு நெருக்கமானவங்களுக்கு நான் எதிரி ஆயிட்டமா. பரவாயில்ல, விடுங்க மாமா. கண்டிப்பா ஒரு நாள் வரும், நம்ம எல்லாரும் சேரதான் போறோம். அந்த நாளுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கமா. அது இருக்கட்டும், நீ என்னம்மா இந்த நேரத்துக்கு வந்திருக்க? அப்பா கிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் மாமா. வாமா. அப்பா, அப்பா. எதுக்கு வந்த? நாளன்னைக்கு சிவாவுக்கும் பூர்ணிக்கும் கல்யாணம்ப்பா. அந்த வீட்ல கல்யாணம்னா இந்த வீட்ல உனக்கு என்ன வேலை? நீங்க வந்து என் தம்பி சிவாவுக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. நீ என்ன பேசிட்டு இருக்க? அவனுக்கு கல்யாணம் நான் எதுக்கு பண்ணணும்? உங்க பொண்ணு அவங்க எதுக்காக வளர்க்கணும்? அந்த நேரத்துல அவங்க அப்படி நினைச்சிருந்தா நான் இப்ப இங்க இருந்திருக்கவே மாட்டேன்ப்பா. எனக்கு அப்பா அம்மா இல்லைங்கிற ஒரு குறையே தெரியாம என்னை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அவங்க பையன் சிவா இப்போ கல்யாணம் பண்ணிக்க போறான்.